இந்த பைக்கில் வந்து பார்த்தா நான் பார்த்ததுலே ப்ராப்ளம்னு வந்து பார்த்தா ஃபியூல் மீட்ரு ஒன்று கேஜ் ஒழுங்காக வரல. ஃபஸ்ட்டு பம்பு மாற்றி, அதுக்கப்புறம் ஃப்ளோட்டு மாற்றி, அதுக்கப்புறம் வேறு பைக்லேருந்து ஒரு பம்பு போட்டு, அதுதான் 3வது முறையாக தான் இப்போ வந்து ஒர்க் ஆகுது. சரி இதில் தான் இப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஏதாச்சும் யூடியூப் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணால் ஒரு லாரி டிரைவருக்கு பெட்ரோல் திருடி இருக்கிறாங்க, அது வந்து உடச்சிட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தா அதே மாதிரி ஃபியூல் பம்பே சேர்த்து தான் மாற்றுற மாதிரி செட்டப் வந்துருக்குது மொத்தமாக. அது பெட்ரோல் கிளிப்பு நாபு உடஞ்சதுனால அது வந்து அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கினதே வந்து புதுசே வந்து பார்த்தா போயிட்டு தான் இருக்குதான். ஒன்று செகண்டாக ஒன்று வாங்குறாங்க, கொச்சிலேருந்து ஆர்டர் போட்டு வாங்குறாங்களா, அதான் கரெக்டாக இருந்துச்சான். அதாவது வந்து பார்த்தா ஃபியூல் பம்பே வந்து பார்த்தா ஒரு சிலது ஒழுங்காக வரதில்லை. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா நான் பார்த்த வரைக்கும் கீர் வந்து ஒரு சில டைம் வந்து ஒழுங்காக காட்ட மாட்டேங்க. ஒரு சில ரேராக தான். இப்போ வரைக்கும் 1.5 மாதம் ஆகுது பைக் வாங்கினது ஒரு 6-7 முறை. நிறைய டைம் வந்து பார்த்தா எனக்கு ப்ராப்ளம் வந்தது, நியூட்ரல் பண்ணிவிடுவேன். நியூட்ரல்னு காட்டும். நியூட்ரல்னு காட்டினதுக்கப்புறம் கிளச் விட்டோன்னா அப்படியே கீரில் இருக்க ஆஃப் ஆகிடும் வண்டி. அந்த மாதிரி ஒரு 4-5 டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கீர் வந்து 5வது கீர் போட்டால் 4வது கீர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி. ஆனால் இன்னொரு முறை ஒழுங்காக அது ஸ்வைப் பண்ணால் கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நான் வந்து பார்த்ததுன்னு பார்த்தா ஆன்ல் வைப்ரேஷன். ஆனால் இந்த பைக்கில் இப்படியெல்லாம் இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கல. எப்படின்னா வந்து பார்த்தா ஒரு 50 வரைக்கும் போகிற வரையுமே ஓகேவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 60-70 இந்த ஸ்பீடில் போனோன்னா ஆனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குதுங்களா, லைட்டாக இந்த லெவலில் கொஞ்சம் முன்ன பண்ண இப்படி போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகுது. இந்த ஆனில் வந்து பார்த்தா எல்லாமே இது பாருங்கள், ஸ்ப்ளெண்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது. எதுவுமே வந்து குவாலிட்டியே கிடையாது. இப்போ என்எஸ் எல்லாம் 125 பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் எல்லாம் இந்த இடத்துல வெயிட்டாக இருக்கும். அந்த வெயிட்டுக்கே வந்து பார்த்தா அது எந்த ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கும். இது பிளாட்டினா அந்த சிடி 100லாம் ஆகுமே ஒரு 80-90 ரூபாய். அந்த மாதிரி வந்து பார்த்தா ஆனில் வைப்ரேஷன் லைட்டாக இருக்குது. ஒரு 70 அந்த ஸ்பீடு போகிறப்போ இந்த அளவுக்கு மைன்யூட்டாக இப்படி போயிட்டு வருது. ப்ராப்ளம்னு வந்து பார்த்தா எனக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தா வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் யூடியூப்பில் நான் மற்ற ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்த வரைக்கும் இங்கே ஸ்ப்ரிங்கு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே உள்ள மோனோ ஷாக் வந்து பார்த்தா உடஞ்சிடுதான். நேற்று வந்து ஃபியூல் பம்ப் எனக்கு மாத்திரப்போ கூட இந்த மாதிரி வந்துச்சு. மோனோ ஷாக் வந்து போன வாட்டி ஒருத்தது வந்து இதுவாச்சு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு அவங்க சொன்ன ப்ராப்ளம்லாம் சர்வீஸ் சென்டரில். இந்த வண்டியில் வந்து புது பைக் அப்போ தான் ஒரு கஸ்டமர் வந்து வெளியே ஏற்று அப்படியே வெளியே ஓட்டின போகிறா பெட்ரோல் வந்து அடியிலேருந்து கொட்டுதுங்களாம். இந்த அடியிலேருந்து பெட்ரோல் இங்கேருந்து கொட்டுதுங்களாம். அப்படியே உள்ள ஏற்றி அப்படியே ஒரு ப்ராப்ளமா. இன்னொருத்தருக்கு மீட்ரு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூல் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ப்ராப்ளமா. இன்னொருத்தர் வந்து பார்த்தா பிரேக்கே பிடிக்கலையா. புது வண்டியிலே 3 சர்வீஸ் முடிஞ்சிச்சா, நான் 3வது சர்வீஸ் வந்து பிரேக் பிடிக்கலையா. ஒரு சர்வீஸ் ஃபுல்லாக அப்படியே ஓட்டுனுருக்கிறார் பிரேக் பிடிக்காம, பின்னாடி பிரேக் மட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிஸ்க் பேடு பிளேட்டுன்னு எது மாற்றியுமே ஒர்க் ஆகாமல், வீலு டிஸ்க் பேடு பிளேட்டு இந்த நடுவில் போகுமே பிரேக் ஜாயிண்ட் அங்கேருந்து வருமே, அது வரைக்குமே மொத்தமே கனெக்ஷன் செட்டே வந்து மாற்றி தான் அது ஒர்க் ஆகிருக்குது. எக்ஸ்ட்ரீம் எடுத்திங்கன்னா பாதி நிறையா ப்ராப்ளம் தான் வருது. ஆனால் யாரும் என்னென்னா சொல்கிறேன், மோஸ்ட்லி எல்லோரும் சொல்கிற ப்ராப்ளம் என்னென்னா பின்னால் இருக்கிற மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து உடஞ்சிடுது. அது வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி யாருக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி இந்த ஃபியூல் மீட்டர் ப்ராப்ளம் இதெல்லாம் கூட யாருமே வந்து சொல்லலை. எனக்கு தான் வந்து நடந்தது. நான் பார்த்த வரைக்கும் இந்த பைக்கில் நான் பார்த்த ப்ராப்ளம்னு வந்து பார்த்தா இப்போ வரைக்கும் நான் 2100 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன். இப்போ வரைக்கும் ஃபியூல் பம்ப் எனக்கு ஃபால்ட்டு. அதுக்கப்புறம் கீர் இண்டிகேஷன் எப்போனா ஒரு டைம் வந்து ரேராக முன்ன காட்டும். அது ஓகே தானே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆனில் வைப்ரேஷனு. அவ்வளோதான் நான் பார்த்த வரைக்கும். ப்ளஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டியோட நல்ல விஷயம் வந்து பார்த்தா இந்த வண்டியோட கண்ட்ரோலிங் தான். கண்ட்ரோலிங் வந்து பார்த்தா சூப்பராகவே இருக்குது. எந்த வண்டியும் வந்து குறைய சொல்லிக்க முடியாது. கண்ட்ரோலிங் நல்லா இருக்குது. கட்டடிச்சு ஓட்டுறதுலேருந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஷார்ட்கட்டாக ஸ்ப்ளெண்டர் மாதிரி ரொம்ப இந்த இவ்வளோ பெரிய ரோடு இருக்குன்னா இந்த ஆஃப் ரோட்டில் வந்து இந்த வண்டியை திருப்ப முடியும். இப்போ என்எஸ் பல்சரு அப்பாச்செல்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் லாங்கில் தான் போயிட்டு வலிச்சிட்டு வர முடியும். ஆனால் இந்த பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வந்து பார்த்தா இந்த ஆஃப் ரோட்லேயே வந்து அப்படியே ஈஸியாக வளைக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதோட பிரேக்கிங் தான். இதோட பிரேக்கிங் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு 60-70 போகிறோன்னா கூட டக்குன்னு கொஞ்சம் ஒரு 5 மீட்டருன்ற டிஸ்டன்ஸில் 2 பிரேக் ஒன்றா ஆச்சுன்னா அப்படியே நிற்கிது பிரேக்கிங். ஆனால் நானே வந்து எந்த பைக்லையுமே இது வரையும் நான் அப்பாச்சி 160 வாங்கணும் ஒரு வச்சுன்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நிறையா பைக் எவ்வளோ பைக் வருது, எந்த பைக்குன்னு வந்து பார்த்தா இந்த அளவுக்கு ஷார்ட் டைமில் டக்குன்னு வந்து பிரேக் நிற்காது ஸ்கிட் ஆகாமல்.
அந்த அளவுக்கு நிற்கிது. ஆனால் வந்து இந்த பைக்கில் எனக்கு கரெக்டாக இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒரு பைக் எத்தான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பைக்கில் வந்து பார்த்தா பின்னாடி பிரேக் பிடிச்சா கொஞ்சம் டயர் வந்து தேஞ்சு நிற்கிது ஏபிஎஸ்ஸு. அது என்னன்னு தெரில. அவனுக்கு என் ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓவரால் ரிவ்யூவாக வந்து பார்த்தா வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, பிரேக்கிங் நல்லா இருக்குது. ஓகே கைஸ், ப்ரோஸ் கான்ஸ்னு வந்து பார்த்தா அவ்வளோதான். ஓட்டுறதுக்கு ஹேண்ட்லிங் வண்டியில் எந்த குறையுமே எதுவுமே சொல்லிக்க முடியாது. பிரேக்கிங் நல்லாயிருக்கும். ப்ளஸ்ன்னு வந்து பார்த்தா பிரேக்கிங்கு வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், கட்டிங் போகிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ப்ராப்ளம்னு வந்து பார்த்தா நான் ஃபேஸ் பண்ணது அந்த ஃபியூல் மீட்ரு, அதுக்கப்புறம் ஹேண்டில் வைப்ரேஷன். இதெல்லாம் ஹேண்டில் வைப்ரேஷன் இப்போவுமே எனக்கு இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இந்த வண்டியோட ரிவ்யூன்னு வந்து பார்த்தா இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னொருத்தர் வந்து பார்த்தா சீட் ஹைட் ஒருத்தர் கேட்டிருந்தார், எந்த அளவுக்கு கால் ஏட்டுது அப்படின்ட்டு. நான் வந்து 5.7 இருக்கிறேன். 5.7 இருக்கிற எனக்கு வந்து பார்த்தா நான் நல்லா காட்டுறேன். இப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக காலை வச்சுன்னா இந்த அளவுக்கு தான் கால் லைட்டாக ஏற்றுற மாதிரி நிற்கும். கொஞ்சம் லைட்டாக இப்படி ரெண்டு சைடு கால் போட்டாங்கன்னா இவ்வளோ வந்து நிற்கும் எனக்கு. இதே வந்து பார்த்தா ஃப்ரண்ட்டில் இந்த சீட்டு இருக்குதுன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல உக்காந்தோன்னா ஃப்ளாட்டாக உக்காரம் கால் வந்து ஃபுட்ரெஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக இந்த மாதிரி உக்காந்துரும் கீழே ரோட்டில் ரெண்டு சைடும். இதே வந்து இந்த சீட்டில் வந்து பின்னாடி இந்த இடத்துல உக்காந்தோன்னா 5.7 வந்து நானுமே லைட்டாக வந்து பார்த்தா அதோ இந்த அளவுக்கு வந்து எஃகு ரெண்டு சைடும் இவ்வளோ வந்து எட்டாமல் இருக்கும். சீட் ஹைட்டு வந்து பார்த்தா ஓரளவு ஹைட்டுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது பைக்குன்னு நல்லா சொல்ல முடியாது. ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கான ஒரு பைக்கு தான். ஓகே, ஹைட்டு பார்த்துக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட்னா வந்து கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து என்னன்ட்டு பார்த்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா பைக் எடுக்கிறீங்கன்னா லோன் டீட்டெயில்ஸ் வந்து மற்ற ஃபைனான்ஸ் பேங்க்கே கேட்குறத விட ஃபைனான்ஸ் ஃபீல்டில் யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இருக்காங்கன்னா அவங்க கீழே கேட்டு இல்லை அவங்கள கூப்பிட்ணும் உள்ளுப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்சு அது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஏமாற்ற தான் பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ இந்த பேங்க்கில் தான் இப்படி இருக்குதுன்னா இன்னொரு பேங்க்கில் அதே ஷோரூமில் இன்னொரு பேங்க்கில் கேட்டதுக்கு வேறு 5000 ரூபாய் டாக்குமெண்ட் சார்ஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து சொல்லிட்டு 2000 3000 நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு தான் பார்க்குவாங்க எல்லாருமே. அதனால் வந்து பார்த்தா அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு போனால் பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. வேறு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான். நான் ஓட்டின வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் சர்வீஸ் இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வீடியோவும் இருக்குது, அதுவும் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பை கைஸ்.